इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् அனுகூல தர்க்க நிரூபணம் நடந்துருக்கு. திருஷ்ய சம்பந்த பங்கம்னு ஒண்ணு வந்தது. அதாவது திருஷ்டுக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் ஆத்தியாசிக சம்பந்தம் தான் சொல்லலாம், வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது. அந்த சம்பந்தம் சொன்னால் திருஷ்யம் நிச்சயாத்தான் இருக்கணும், திருஷ்யம் அபியஸ்தமாகத்தான் இருந்தாலும், திருக்கு அதிஷ்டானமாகவும் திருஷ்யம் அந்த திருக்கில் அபியஸ்தமாகவும் இருக்கு. அப்படியானால் சுத்தியில ரஜதம் அத்தியஸ்தம்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப திருஷ்யங்கிறது பொய்யானதாகத்தான் இருக்கணும், சுத்தி ரஜதத்தை போல. இப்படியாக இவர் கொண்டு வந்தார். அதுக்கு மேல அவர் கேட்டார், பல சம்பந்தங்களை காமிச்சு இதெல்லாம் இங்க சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக அத்தியாச சம்பந்தம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அபாவம் அதனுடைய பிரதியோகி, ஞானம் ஜேயம், அஜானம் அஜ்ஞேயம், இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம். இங்க எல்லாம் சம்பந்தம் இல்லையா? அங்க என்ன சமவாயம் சயோகம் இல்லைங்கிறதுக்காக அத்தியாசங்கிற சம்பந்தம் சொல்றது இல்லையே. அதே மாதிரி திருக்கு திருஷ்யம் இது ரெண்டுக்கும் கூட ஒரு புதுசா ஒரு சம்பந்தம் சொல்லலாமே, எதுக்காக அத்தியாசங்கிற சம்பந்தத்தை சொல்லணும்? அவர் சொன்னார், இவர் மதுசூதன சரஸ்வதி தாங்கள் என்ன சொன்னார்னா, இல்ல சம்பந்தம் சொல்லணும்னு சொன்னால் நிஜமாக சம்பந்தம் இருக்கணுமானால் அந்த ரெண்டு சம்பந்திகளும் தேசத்தினாலும் காலத்தினாலும் விப்ரகர்ஷம் இல்லாததாக இருக்கு. அதான் இது ஒரு தேசத்துல அது ஒரு தேசத்துல, இது ஒரு காலத்துல அது ஒரு காலத்துலன்னு சொன்னா விப்ரகர்ஷம், தேச கால விப்ரகர்ஷம். ரெண்டும் ஒரே தேசத்துல ஒரே காலத்துல இருக்குன்னு சொன்னாதான் நிஜமான சம்பந்தம் வரவில்லை, அது சன்னிகர்ஷம். இப்ப இங்க திருக்கு திருஷ்யம் இது ரெண்டு விஷயத்துல இந்த ரெண்டுக்கும் ஒரே தேசத்துல சத்தை சொல்ல முடியாது, ஒரே காலத்துல சத்தா நியமம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது தேச கால விப்ரகர்ஷம் இருக்கிறதுனால உண்மையான சம்பந்தம் நிஜமான சம்பந்தம் அங்க சொல்றதுக்கு இல்லை. அதனால பொய்யான சம்பந்தம் சொல்றது நியாயம்தான் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, நீ இப்படி சொன்னேன்னா துவம்சம் பிரதியோகி, அங்க என்ன சொல்லுவேன், துவம்சமும் பிரதியோகியும் ஒரே சமயத்துல இருக்காது. ஏன்னா துவம்சம் இருக்கிற காலத்துல பிரதியோகி இருக்காது, பிரதியோகி இருக்கிற காலத்துல துவம்சம் இருக்காது. அங்க என்ன சொல்லலாம், அங்கேயும் ஒரு சம்பந்தம் தான் சொல்லலாம். சம்பந்தம் ஒன்று சரிதான், பிரதியோகிக்கும் துவம்சத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சம்பந்தம் அத்தியாக சம்பந்தம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏன் சொல்லக்கூடாது, இங்கேயும் சொல்லலாமே. இதுக்குத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சம்பந்தத்தெல்லாம் நான் இல்லைன்னு சொல்றதாக நீ நினைக்க வேண்டாம். அங்க கூட இருக்கிற சம்பந்தம் ஒரு பொய்யான சம்பந்தம் தான். ஏன்னா தேசகால விப்ரகிருஷம் இருக்கு, அங்க அத்தியாசமும் இல்லை, சஞ்சோக சமவாயமும் இல்லை. அதை தவிர்த்து வேற ஒரு பொய்யான சம்பந்தம் இருக்குங்கிறத ஒத்துக்கு சம்சம் பிரதியோகி இத்தியாதி. இதுக்கு அவர் கண்டனக்காரருடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்துன்னு வந்தார். பாதே அதிருடே அந்நியசாமியாஸ்திம் திருடே ததபி பாத்தியதாம் கவ மமத்வம் முமுக்ஷூனாம் அனிர்வச்சனவாதம். இதுல பாதே அதிருடே அந்நியசாமியாஸ்திம், பாதம் அப்படின்னு சொன்னா இந்த திருக்கு திருஷ்யம் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற தேசகால விப்ரகிருஷம் இருந்தால் சம்பந்தம் இருக்க முடியாது, நிஜமான சம்பந்தம் இருக்க முடியாது. இது ஒரு அனுமானம் தானே. இந்த ரெண்டும் ஒரே தேசத்துல ஒரே காலத்துல இல்லாத போனால்
இதுக்கு சம்பந்தம் இருக்க முடியாதுன்னு நீங்க அனுமானம் பண்றீங்க. அப்போ தெரியற சம்பந்தம் பொய்ன்னு சொல்றதுக்காக வரும். நான் என்ன சொல்றேன், நான் சொன்னா பூர்வபக்ஷி என்ன சொல்றா, இது ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. தேசகால விப்ரகர்ஷம் இருந்தாலும் சம்பந்தம் உண்டு. எப்படி துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையா, அதை போல நீ சொல்லலாமே அப்படின்னு கேட்கிறேன். நீ இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவேன்? கண்டனக்காரர் சொல்ற, துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் உள்ள சம்பந்தத்தை போல இங்க இருக்கலாம்னு சொல்லி நான் சொன்னதை நீ பாதிக்கணும்னு பாக்குறேன். இந்த தேசகால விப்ரகர்ஷம் இருக்கிற இடத்துல நிஜமான சம்பந்தம் கிடையாதுன்னு நான் சாதிக்கிறேனே, இதுக்கு நீ விருத்தமாக பேசுறதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு சரியா ஒண்ணு சாதிக்கணும்னு பாக்குறேன். இதுக்கு பாதகமா ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு வர நான் என்ன சொல்றேன், இந்த பாதம் திருடமாக இல்லை. நீ கொடுத்த திருஷ்டாந்தம் இருக்கு இன்னும் திருடமாகல. வம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் உள்ள சம்பந்தம் நஜ சம்பந்தம்ங்கிறது இன்னும் சித்தமாகலன்னு சொன்னா, அப்ப அதை கொண்டு அதை போல இங்கேயும் இருக்கட்டுமேன்னு கேட்டு என்ன பிரயோஜனம்? பாதே அதிருஷே அந்நிய சாமியாக்கியம் திருடே பாதம் திருடமா இருக்குன்னு சொல்லுவோம். பாதம்னா இங்க திருஷ்யத்துக்கும் திருக்குக்கும் தேசகால விப்ரகர்ஷம் இருந்தால் சம்பந்தம் இருக்க முடியாதுங்கிற இந்த பாதம் இருக்கு. இது திருடமாக இருந்து விட்டுன்னு சொன்னால், அப்போ நீ சொல்ற திருஷ்டாந்தத்திலையும் இதே பாதம் பிரகாரம் இதுவே அங்கேயும் வரும். அந்த வம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் கூட திருடமான சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதுவும் தேசகால விப்ரகர்ஷம் உள்ளதாக இருக்கு. ஆக எனக்கு தேசகால விப்ரகர்ஷம் உள்ள வஸ்துக்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற பாதம் திருடமாகலேன்னு சொன்னா, அப்ப நீ ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கும் பிரயோஜனம் இல்லை. இது திருடமாக இருந்தால் நீ கொடுக்கக்கூடிய திருஷ்டாந்தத்தையும் சேர்த்து அதை பாதிச்சு விடலாம். ஏன்னா அங்கேயும் தேசகால விப்ரகர்ஷம் இருக்கு. அப்போ இதுதான் சொல்ற, திருடே ததபி பாதிச்சதாம் பாதே அதிருடே அந்நியசாமியாக்கியம் திருடே ததபி பாதிச்சதாம். அது சரி, எல்லா சம்பந்தத்தையும் நீங்க இந்த மாதிரி பாதிச்சுட்டே போறே சரியா வராதுன்னு கேட்டா, மமத்துவம் முமுக்ஷூனாம் அனிர்வச்சனவாதினாம், எனக்கு எந்த சம்பந்தத்திலும் ஒரு மமத்துவ அபிமானம் கிடையாது, எல்லாத்தையுமே பாதிக்கலாம். நீ சொல்ற திருஷ்டாந்தம் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுதல் இடலாம். நச்ச அதிருடத்துவம் பாதத்தை கண்டனக்காரர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஏகம் பிரம்மாஸ்திரமாதாய நானியம் கணயத கொச்சித்து ஆஸ்தே ந தீரவீரத்து பங்க சங்கரகேலிக்கு கிட்ட ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. இது போர்வன பிரம்மமே அஸ்திரம். இந்த பிரம்மங்கிற அஸ்திரத்தை வச்சுட்டு நான் யுத்தத்துக்கு வந்துட்டேன், எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், பங்கமே கிடையாது, எனக்கு பராஜயமே கிடையாது. ஏகம் பிரம்மாஸ்திரம் ஆதாய நானியம் கணயத கொச்சித்து, வேற எதையுமே லட்சம் பண்றது. நானியம் கணயத கொச்சித்து ஆஸ்தே ந தீர வீரஸ்ய, இவன் தீர வீரன், பாக்கி உள்ள வீரன் வெறும் வீரன். இவன் தீர வீரா, நல்ல புத்திசாலியான வீரன், தத்துவஞானியான வீரன், அவனுக்கு பங்கமே கிடையாது அப்படின்னு சொல்ற. பிரம்ம அஸ்திரம், பிரம்மன் தான் அவன் என்கிட்ட இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஏகம் பிரம்மாஸ்திரமாக நச்ச அதிருடத்துவம் பாதஸ்ய வியாபகானுபலப்தி ரூப தர்க்கஸ்ய உக்தத்வம். இந்த பாதம் திருடமா இருந்தா என்ன அதிருடமா இருந்தா என்ன, எப்படியா இருந்தாலும் நீ சொல்றத ஒத்துக்க முடியாதுன்னு கண்டன யுக்தியை வச்சுட்டு இவர் பேசினார். ஆனா இந்த இடத்துல வாஸ்தவமா இது திருஷம்தான். தேசகால விப்ரகர்ஷம் இருந்தால் அந்த ரெண்டு பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படிங்கிற இந்த ஒரு பாதகம் யுக்தி இருக்கு. இது ஒன்றும் பல குறைவாக இல்லை, இது நல்ல திருடமாகத்தான் இருக்கு. ஏன்? இதுக்கு தர்க்கம் இருக்கே. இந்த வியாப்திக்கு தர்க்கம் கூட இருந்ததுன்னா அப்ப பலம் கிடைச்சு போடும். என்ன தர்க்கம் இருக்கு? வியாபகானுபலப்தி ரூப தர்க்கத்தை உக்தத்வா. வியாபகானுபலப்தி, வியாபகாபாவா வியாப்தியாபாவா, வியாபகம் இல்லைன்னா வியாப்தியம் இருக்க முடியாது. இதுவே ஒரு தர்க்கம். தேசகால விப்ரகர்ஷங்கிறது இருந்தால், அதாவது தேசகால விப்ரகர்ஷ அபாவம் இருந்தால்தான் நிஜமான சம்பந்தம் இருக்க முடியும், ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்க முடியும். இங்கேயோ தேசகால விப்ரகர்ஷ
அபாவம் இல்லை, விப்ரகர்ஷமே இருக்கு. அதனால இந்த இடத்துல சம்பந்தம் வாஸ்தவமா இருக்க முடியாது. திக்கும் திருஷ்யத்துக்கும் ஸ்வக்ரியாதி விரோத ரூப பிரதிகூல தர்க்கத்தை பரிஹிருத்வாச்ச அனுகூல தர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. நீ சொல்ற பிரதிகூல தர்க்கத்தை பரிசாரமும் பண்ணியாச்சு. ஸ்வக்ரியா வியாகாரம் வரும்னு சொன்ன அதெல்லாம் ஒன்றும் வராது. சுக்ரியா வியாகாரங்கள்லாம் வரா மாதிரி நான் ஒன்றும் பேசல. எல்லாம் வியாவகாரிகமான சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லா விவகாரத்துக்கும் ஒரு உபபத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையும் பரிகாரம் பண்ணியாச்சு. பிரதிகூல தர்க்கத்துக்கு பரிகாரம் பண்ணியாச்சு, அனுகூல தர்க்கத்தை சொல்லியாச்சு. அதையவ ந ஜாதிவாதி சாமியம். இதுக்கு மேல அவர் ஒண்ணு கேட்டார். தர்க்கத்துல ஜாத்தியுத்தரம்னு ஒரு விதமான ஒரு சலம் நிகிரஸ்தானம், அது ஒரு சலம் மாதிரி எதிராக ஏமாத்துறதுக்கு அந்த உத்தரத்தை பிரயோகம் பண்ணுவோம். ரொம்ப இக்கட்டான நிலைமையில அதை சொல்லி அவனுடைய வாயை அடைக்கிறதுக்காக சொல்லுவான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த சல ஜாதி நிகிரகஸ்தான ஒரு 16 பதார்த்தத்தை பரிகரணம் பண்றதுல சலன் ஜாதின்னு ஒரு சில இருக்காரு. இந்த ஜாதினா அந்த ஜாதி இல்லை, கோத்வாதி ஜாதி மாதிரி ஜாதி இல்லை. இது வந்து ஜாதின்னு ஒரு பேர் வச்சிருக்க. நிஜமா இந்த ஜாதி நமக்கு மறந்து போயிடுறது இல்லையா? ஜாதின்னு சொன்னா சட்டுன்னா அந்த கோத்தும் கடத்தும் மனுஷத்தும் பிராமணத்தும் இதுதான் வந்து நிற்கிறது. இந்த இதுக்கும் ஜாதின்னு ஒரு 2 பேர் வாதம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி வச்சுக்கோம், மீமாம்சகனுக்கும் தார்க்கிகனுக்கும் வாதம் நடக்கிறது. சப்தம் வந்து அனித்தியம்னு சொல்றவன் தார்க்கிகன், சப்தம் நித்தியம்னு சொல்றவன் மீமாம்சகன். 2 பேரும் இப்ப பேசுறா. இப்ப சொல்றான் சப்தம், மீமாம்சகன் முதல்ல பேசிட்டான். சப்தா நித்யா என்ன ஏன் அப்படின்னு ஏன்னு கேட்டாக்க சப்தா இல்ல அவன் சொல்றத வச்சுக்கோம். நித்தியான்னு சொன்னா அதுக்கு பெரிய சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும், சுலபமா இருக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோம். அனித்தியம்னு இவன் சொல்றான். சப்தா அனித்யா கிருதகத்வா அப்படின்னு சொன்னான். அதாவது சப்தமானது அனித்தியம், நித்தியமாகாது. ஏன்னா உண்டாகக்கூடிய ஒரு பதார்த்தமாக இருக்கிறதுனாலே அப்படின்னு சொன்னா. இது நியாயம் தானே? ஒரு பதார்த்தம் உண்டாகக்கூடியதா இருந்தா நிச்சயமா அதுக்கு விநாசம் உண்டு. உற்பத்தி உள்ள பதார்த்தத்துக்கு விநாசம் உண்டு, சப்தத்துக்கு உற்பத்தி உண்டு. நாம பேசினாதான் சப்தம் உண்டாகுது, அதனால அதுக்கு விநாசமும் உண்டு இவன் சொன்னான். இப்படி சொன்னதுக்கு எதிராளிக்கே அவனுக்கு இது மேல தப்பு சொல்றதுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ. சட்னி அவன் வாயை அடைக்கணும். என்ன திட்டாந்தம்னு கேட்பான். கடவத்து விஷயம். கடம் எப்படி? கடம் வந்து உண்டாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கு, அழிவுள்ளதாகவும் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சப்தமும் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால அழிவுள்ளதாக இருக்கணும். என்ன சொல்ற நீ? கடம் பாரு பல அவயவங்கள் கொண்டதாக இருக்கு. கடம் போல இந்த சப்தமும் அனித்தியமாக இருக்கணும் அப்படின்னு நீ சொன்னால், கடம் போலவே அதுவும் அவயவமாக இருக்கா? வித்தியாசம் இல்லையா? கடத்துக்கு சொல்ற மாதிரியே இங்கே சொல்றதா? கடம் வந்து 2 கப்பாலம் சேர்ந்து வருது, பல அவயவங்கள்லாம் சேர்ந்து இருக்கு. அதை போல இங்க இருக்கோ சப்தத்துல கிடையாது. அப்ப எப்படி அதை போல இது அனித்தியம்னு சொல்லலாம் அப்படின்னு கலப்பு விடுறது. இது சொன்னது தப்பு. இந்த உத்தரம் இருக்கு, இது நிஜமான உத்தரம் ஆகாது. இது ஏதோ தற்காலிகமா எனக்கே சொல்லி அவனை குழப்பி விடுறதுக்காக சொல்ற உத்தரம். இதுக்கு ஜாஸ்தி உத்தரம்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன். நீ சொன்னதுக்கு வியாப்தி இல்லை, வியாப்தியை வச்சுட்டு இங்க ஒரு வார்த்தை பேசினாலும் அதுக்கு மூலமாக ஒரு தர்க்கம், ஒரு வியாப்தி இதெல்லாம் வச்சுட்டு பேசினாத்தான் அந்த பேச்சை ஏற்றுக்க முடியும். நீ சொன்னதுக்கு வியாப்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான்னா போச்சு, இந்த உத்தரம் ஆட்டம் போச்சு. எதி அவன் சொல்றான், எதி கடவது சப்தா அனித்யா சரி கடவதேவ ரூபமான பித்யா. கடத்தை போல இந்த சப்தம் அனித்தியம்னு நீ சொன்னால், கடத்தை போலயே அதுவும் சகஜவேர்னு சவப்பா இருக்கணும், அந்த சப்தம் ரூபவத்தாகவும் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? இப்படி சொல்ற மாதிரி நான் சொல்றது ஆகாது. அதாவது இந்த உத்தரம் எப்படி ஒரு வேல்யூ இல்லாததாக இருக்கோ, அதுக்கு என்ன சொல்றது, அது ஒன்றும் எடுத்துக்க முடியாது, உத்தரவு எடுத்துக்க முடியாததாக இருக்கோ, அதை போல நாம் பேசுறதாக கண்டனவாதி சொல்றதை நீ நினைக்க கூடாது.
இது எல்லாம் வியாப்தி மூலகமாக இருக்கு நான் பேசுறேன். அதைவ ந ஜாதிவாதி சாமியம், ஜாதிவாதி அப்படின்னு சொன்னான். அவன் ஏதோ பேசுறதுதான் அவனுடைய வேலை. தேனகி நியமசாபேக்ஷ அனித்யத்வசாதக கிருதகத்வாதோ நியமான் அபேக்ஷ தர்சன மாத்திரேன, நியமான் அபேக்ஷேன கூட பாட்டு இருக்கு, இருக்காதுல்ல. நியமான் அபேக்ஷேன தர்சன மாத்திரேன ரூபவத்வாதிகம் ஆபாது. கரெக்டா அவரே உதாரணத்தை கொடுத்துட்டார். நது அஸ்மாபிஹி ததா நியம நிரபேக்ஷேன சாஹச்சரிய மாத்திரேன கிஞ்சிதாபாதி. நியம சாபேட்சம் நியம நிரபேட்சம்னு ரெண்டு பேசினார். நியமம்னா வியாப்தி, அப்படிதான் பார்த்திருக்கோம் எல்லா இடத்துலையும். நியம சப்தத்துக்கு வியாப்தின்னு அர்த்தம். வியாப்தியோடு கூடின ரெண்டு ஒரு சாத்திய சாதன பாவத்துல வியாப்தி சேராத, வியாப்தியை அபேட்சிக்காத எதையோ சொல்லி அவன் அதுல பதில் சொல்ல பார்க்கறான், தூஷணம் பண்ண பார்க்கறான். எப்படி? நியம சாபேட்சங்கிறது என்ன? அனித்தியத்துவ சாதக கிருதகத்துவம் அப்படி எடுத்துக்கோம். அனித்தியத்துவம் ஒண்ணு, கிருதகத்துவம் ஒண்ணு. அனித்தியத்துவத்தை சாதிக்கக்கூடியதாக கிருதகத்துவம் இருக்கு. இந்த சப்தத்துல அனித்தியத்துவத்தை சாதிக்கக்கூடிய ஏது எது? கிருதகத்துவம். உண்டாகிறது, உற்பத்தி உள்ளதுக்கு கிருதகம்னு செய்யப்பட்டது, உற்பத்தியானது. இந்த உற்பத்தி மத்துவம்னு இருக்கு. இந்த உற்பத்தி மத்துவங்கிறது அனித்தியத்துவத்தை சாதிக்கக்கூடிய கேது. இங்க வியாப்தி இருக்கு. எத்திர எத்திர கிருதகத்துவம் தத்திர தத்திர அனித்தியத்துவம்னு ஒரு இடத்துல விசாரம் இல்லாம எல்லா இடத்துலையும் பார்த்திருக்கோம். இப்படி இந்த வியாப்திய மூலமாக கொண்டு சொன்ன அனுமானம் சப்தா அனித்யா கிருதகத்வா அப்படின்னு அனுமானம் கிடவது அப்படின்னு சொன்னான். இதுக்கு அந்த ஜாதிவாதி பேசுற பேச்சு என்ன? நியமான் அபேக்ஷேன தர்சன மாத்திரேன ரூபவத்வாதிகம் ஆபாத்தியது. கடத்தை போல அது அனித்தியமாக இருக்குமானால் கடத்தை போலவே அந்த சப்தம் ஏன் ரூபவத்தாக இல்லை அப்படின்னு. இது என்ன அர்த்தம் இருக்கு? ரூபவத்வம் எதுக்காக இருக்கணும்? அதுக்கு என்ன ஹேது? அதுக்கு ஒன்றும் வியாப்தி இல்லை. இப்ப எதெல்லாம் உற்பத்தி மத்தாக இருக்கோ அதெல்லாம் ரூபவத்தாக இருக்குன்னு ஏதாவது ஒரு வியாப்தி கிடையாது. ஆக அவன் சொல்ற பேச்சு, அவனுடைய வார்த்தைக்கு மூலம் இல்லை. கார்த்திகன் சொல்ற இந்த வார்த்தைக்கு மூலம் இருக்கு, வியாப்தி மூலகமாக இருக்கு. அதனால அவன் சொல்றத இந்த இடத்துல யார் இப்படி ரூபவத்வத்தை ஆபாதனம் பண்றானோ அவனுடைய பேச்சுக்கு வியாப்தி மூலமாக இல்லாததுனால அதை ஜாதின்னு சொல்லலாம். அசதுத்தரம் ஜாதி, உத்தரமே இல்லை, உத்தர ஆகாசம் அப்படி சொல்லலாம். ஆனா நான் அந்த மாதிரி எதையும் தப்பாக அவங்ககிட்ட தூஷணம் பண்ணல. நது அஸ்மாபிஹி ததா நியம நிரபேட்சேன சாஹச்சரிய மாத்திரேன கிஞ்சிதாபாத்தியதே. நியமமே இல்லாமல் வெறும் ஒரு இடத்துல பார்த்துருக்கோங்கிறத மாத்திரம் வச்சுட்டு நான் எதையுமே ஆபாதனம் பண்ணல. ஏன்னா தேசகால விப்ரகர்ஷ அபாவம் இருந்தா தான் சம்பந்தம் வருங்கிறது எல்லா இடத்திலும் நியதமாக பார்க்கப்பட்ட விஷயம். இதுக்கு விப்ரதிபத்தியே கிடையாது. ஒரே தேசத்துல ஒரே காலத்துல ரெண்டு இருந்தால் அப்பதான் அந்த சம்பந்தம் வரும் அப்படிங்கிற வியாப்தியே இருக்கு. வியாப்தி இல்லாம நான் பேசல. இதுக்கு மேல அவர் கேள்வி கேட்கிறார். நச்சைவம் ஞான ஜேயோரபி பிரதியோகி அபாவாதி சமபக்ஷ ஏவ சம்பந்தோஸ்து இது வாக்கியம். நீ சொன்னிய பிரதியோகி அபாவங்கிற இடத்துலையும் ஒரு சம்பந்தம் உண்டு, ஆனா அபியாசத்தை தவிர வேற சம்பந்தம் அதுன்னு சொன்னீங்க. இதே மாதிரி தியான ஜேய விஷயத்திலையும் வேற சம்பந்தமே வச்சுக்கோயேன். ஏன் தியானத்துல ஜேயம் அத்தியாசம் வந்திருக்குன்னு சொல்றேன். அது சொல்ற இந்த அத்தியாசங்கிற சம்பந்தம் ஒண்ணு பிரசித்தமா இருக்கு. இது வராதுன்னு போனாதான் இதை விட மூணாவது சம்பந்தத்துக்கு போவேன், நாலாவது சம்பந்தம். அதாவது சஞ்யோகம் சமவாயம் இது ரெண்டும் விட்டா அத்தியாசம். இதுவும் முடியலன்னு சொன்னாதான் அடுத்த சம்பந்தத்துக்கு போகலாம். இப்ப இந்த அத்தியாச சம்பந்தமே சம்பவிக்கிறதுங்கிறதுனால நான் இதை விட்டுட்டு அடுத்த சம்பந்தத்துக்கு போக முடியாது. பரஸ்பராத்தியாசாத்மக சம்பந்த அசம்பவேனைவ சம்பந்தாந்தர கல்பனா. இந்த பரஸ்பராத்தியாசாத்மகமான சம்பந்தம் அசம்பவம் சம்பவிக்காதுன்னு இருந்தால்தான் வேற சம்பந்தத்துக்கு போவான், கல்பிக்க வேண்டியிருக்கும். தத் சம்பவே
தத்தைவ சம்பந்தத்வா. அத்தியாச சம்பந்தங்கிறது சுத்திரூபத்துல பிரதிஷ்டமா இருக்கு. அது சம்பவிக்கும்னு இருந்தால் அதைத்தான் வச்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அடுத்த சம்பந்தத்துக்கு போகக்கூடாது. இதுக்கு மேல அவர் கேட்கிறார், நச்ச அஜ்ஞான விஷயஸ்ய பிரம்மணா விஷயினி அஜ்ஞானே அனத்தியாசேன விஷயஸ்ய விஷயினி அத்தியாச நியமோ நசித்தா இது வாக்கியம். என்ன சொன்னேன்? விஷயம் விஷயி, இதுல விஷயமானது விஷயில அத்தியஸ்தம். அதாவது திருக்கு திருஷ்யம் இல்லையா? திருக்குங்கிறது சைதன்யம், திருஷ்யம்ங்கிறது அதுக்கு விஷயம். இப்ப எதுல எது அத்தியஸ்தம்னு கேட்டா விஷயமாக இருக்கக்கூடிய திருஷ்யம் சைதன்யத்துல அத்தியஸ்தம். இப்படி சொல்லலாமா? அதாவது விஷயம் விஷயில அத்தியஸ்தம் அப்படின்னு நீ சொன்னதுக்கு நான் அர்த்தம் வச்சுக்கிறேன். ஆனால் இப்படி சொன்னேன்னா அஜ்ஞானத்துக்கு எது விஷயம்? பிரம்மம் விஷயம். என்ன தெரியலேன்னு கேட்டா பிரம்மம் தெரியலேன்னு தான் சொல்றேன். அப்ப அஜ்ஞானத்துக்கு விஷயம் பிரம்மம், விஷயிங்கிறது எது? அஜ்ஞானம். அப்படியானா விஷயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அஜ்ஞானத்துல அத்தியஸ்தம் இல்லையே, அது சத்தியம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால விஷயம் அந்த விஷயில அத்தியஸ்தம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அஜ்ஞானத்துல அதுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அத்தியஸ்தமாக இல்லையே. இந்த நியமம் தப்பாச்சே, நியமத்தை வச்சுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு பதில் சொல்றா, ஏவம் நியமம் அனர்சுகமா. நீ எந்த நியமத்தை வச்சு தப்புன்னு சொல்றியோ அந்த மாதிரி நியமம் நான் ஒத்துக்கவே இல்லை. விஷயத்துக்கு விஷயில அத்தியாசம் அப்படின்னு நான் நியமம் சொல்லி இருந்தால் நீ இந்த மாதிரி அது தப்புன்னு சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்? தியானத்துக்கும், அதாவது தியானத்துக்கும் விஷயத்துக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் சொல்லணும்னா அது அத்தியாசம் தான் சம்பந்தம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா அது எதுல எது வேணாலும் அத்தியாசமா இருக்கலாம். அதுக்கு யோக்கியதையை பார்த்து எது எதுல அத்தியஸ்தமா இருக்குங்கிறத பார்த்தாகணும். ஞானம் மாதிரியே தான் அஜ்ஞானத்துக்கும். ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டுக்குமே அதனுடைய விஷயத்தோடு உள்ள சம்பந்தம் என்னன்னு சொன்னா அத்தியஸ்தம் தான் சம்பந்தம். இப்ப ஞானம்னு எடுத்துட்டோம்னா அப்ப ஞானம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால விஷயம் அந்த பிரம்மத்துல அத்தியஸ்தம். அஜ்ஞானம்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய விஷயமான பிரம்மத்துல அஜ்ஞானமே அத்தியஸ்தம். அதனால விஷயம் விஷயில அத்தியஸ்தமாக இருக்கணும்னு நான் நியமம் சொல்லலே. ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா அதுக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் அத்தியாசம். அதாவது ஒண்ணு இன்னொன்னுல அத்தியஸ்தமாக இருக்கு. ஒண்ணு அதிஷ்டானம், ஒண்ணு அத்தியஸ்தம். தியானம் அதனுடைய விஷயம்னு எடுத்துக்கும் போது தியானம் அதிஷ்டானமாகவும் ஜேயம்ங்கிறது அத்தியஸ்தமாகவும் இருக்கு. அஜ்ஞானம் அதனுடைய விஷயம் பிரம்மம்னு எடுத்துக்கும் போது அஜ்ஞானம் அத்தியஸ்தமாகவும் அதனுடைய விஷயமான பிரம்மம் அதிஷ்டானமாகவும் இருக்கு. ஆக ரெண்டு இடத்துலையுமே ஞான ஜேய அஜ்ஞான அஜ்ஞேய இந்த ரெண்டு ஸ்தலத்திலையுமே இது ரெண்டுக்கும் மத்தியில உள்ள சம்பந்தம் அத்தியாச சம்பந்தம். இதுதான் நான் சொல்ற நியமம். ஒண்ணு ஒரே மாதிரியா எல்லா இடத்தையும் சொல்ல முடியாது. விஷயத்துக்கு விஷயில அத்தியாசம்னு நான் நியமம் சொல்லவே இல்லை. கிந்து ஞான அஜ்ஞானயோகோ அத்தியாச ஏவ விஷயேன சம்பந்தः தச்ச ஞானே ஜ்ஞேயஸ்ய அஜ்ஞேயே ச அஜ்ஞானஸ்ய அத்தியாசாத் உபபத்யதே. தச்ச சம்பந்தः ஞானே ஜ்ஞேயஸ்ய அத்தியாசாத் உபபத்யதே. பூர்வாக்கியம் அஜ்ஞேயே ச அஜ்ஞானஸ்ய அத்தியாசாத் உபபத்யதே. ஞானத்தினுடைய விஷயத்தை ஜ்ஞேயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அஜ்ஞானத்துடைய விஷயத்தை அஜ்ஞேயம்னு சொல்றோம். அஜ்ஞானத்தினுடைய விஷயம் இப்போ பிரம்மம் தான் அஜ்ஞேயம். அஜ்ஞாதான்னு கூட சொல்லலாம். அஜ்ஞாதமான பிரம்மத்துல அஜ்ஞானம் மத்தியஸ்தமாக இருக்கிறதுனால அங்கேயும் ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தம் என்ன? அத்தியாச சம்பந்தம். சரியா இருக்கு. அதையேவ ஆத்தியாசிக சம்பந்த வத்திரேக பிரதர்சனே அஜ்ஞானத்தை அஜ்ஞேயேன இது அனுதாகரணம். அவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருந்தார். இத்தனை இடத்துல அத்தியாச சம்பந்தம் சொல்ல முடியாது அங்குன்னு ஒரு கொடுத்திருந்தாரு. அதுல அஜ்ஞானத்தை அஜ்ஞேயனதா அப்படின்னு சொல்லும் போது இந்த உதாரணம் எடுத்துக்கூடாது. அங்க அத்தியாச சம்பந்தம் இருக்கவே இருக்கு. எப்படி அத்தியாசம்? அஜ்ஞானம் அந்த அஜ்ஞேயமான பிரம்மத்துல அத்தியஸ்தமாக இருக்கிறதுனால அஜ்ஞானத்துக்கும் அஜ்ஞேயத்துக்கும்
சம்பந்தம் அத்தியாச சம்பந்தமே தான். அது இல்லைங்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக நீ காமிச்சது தவறு. அனுதாகரணம் நனு சிரவணாதீனாம் சர்வசாட்சாத்காராந்தானாம் ஸ்வவிஷயேண பிரம்மணா சம்பந்தான் உபபத்தி நஹி சிரவணாதௌ சாட்சாத்காரேவா பிரம்ம அத்தியஸ்தம் இது சேன்னா. இவர் சித்திகாரர் சொன்ன பதில் அவருக்கு தெரியாது, அதனால அவர் முன்னாடியே கேட்டு வச்சுட்டார். அவரே யோசனை பண்ணினார். ஞானம் ஜேயம் எதுல எது அத்தியஸ்தம்? ஞானத்துல ஜேயம் அத்தியஸ்தம் சொன்னியா, சரி அப்படி வச்சுருவோம். அஜான அஜ்ஞேயம் விட்டுருவோம். ஞானத்துல அதுக்கு விஷயம் அத்தியஸ்தம். சிரவணத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரம்ம சாட்சா்கார பரியந்தம் எல்லாத்துக்கும் விஷயம் என்னன்னா பிரம்மம். எது சிரவணமானா ஆத்மா ஸ்ரோதவ்யா, ஏன் ஆத்மா திரஷ்டவ்யா, ஆத்மா ஸ்ரோதவ்யா, ஆத்மா மந்தவ்யா, ஆத்மா நிதித்தியாகிதவ்யா. அந்த ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாகிதவ்யா எல்லாத்துலயும் ஆத்மா சேர்ந்துன்றது. அப்படின்னா சிரவணத்துக்கும் விஷயம் ஆத்மா, மனனத்துக்கும் விஷயம் ஆத்மா, நிதித்தியாசனத்துக்கும் விஷயம் ஆத்மா, தரிசனத்துக்கும் சாட்சா்காரத்துக்கும் விஷயம் ஆத்மா தான். அப்போ சிரவணத்தால வரக்கூடிய ஞானத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? விஷயம் தியானத்துல அத்தியஸ்தம்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப விஷயம் அங்க என்ன? பிரம்மம். பிரம்மம் அந்த சாட்சா்காரத்துல அத்தியஸ்தமா, சிரவணத்துல அத்தியஸ்தமா, மனநத்துல அத்தியஸ்தமா? என்ன சரியா இல்லையே நீ சொன்னதுன்னு கேட்க. அதாவது தியானத்தில் ஜேயமானது அத்தியஸ்தம், அதாவது தியானம் அதிஷ்டானம், ஜேயம் அத்தியஸ்தம்னு சொன்னியே அது தப்பு. ஏன்னா ஆத்ம தியானத்துல ஆத்மா அத்தியஸ்தமாக இல்லை. ஏன்னா ஆத்மா தானே விஷயம் ஆத்ம தியானத்துல. அப்ப தியானத்துக்கு விஷயமான ஆத்மா அது தியானத்துல அத்தியஸ்தம்னு சொன்னா ஆத்மாவுக்கே தியானம் அதிஷ்டானம்னு சொன்ன மாதிரி ஆயிடுமே. தியானம் அதிஷ்டானம், ஆத்மா அதுல அத்தியஸ்தம்னு சொல்றது தவறாச்சே. ஆத்மா சத்தியம் இல்லையா? அதனால நீ சொல்ற நியமம் தப்பு சொன்ன. சிரவணாதீனாம் சர்வ சாட்சா்காரம் தான். சிரவணத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசி சாட்சா்காரம் வரது திருஷ்டவியா, அந்த சாட்சா்கார பரியந்தும் இந்த 4 பதார்த்தங்களுக்கும் விஷயேன பிரம்மனா அதுக்கு விஷயமான பிரம்மத்தோடு சம்பந்தமே சொல்ல முடியாது. ஒன்னாலே சம்பந்தான் உபபத்தி நகி சிரவணாதோ சாட்சா்காரேவா பிரம்ம அத்தியஸ்தம் இதுச்சே. ஆனா நன்னாதான் கண்டுபிடிச்சு கேட்டிருக்காரு. இந்த இதுக்கு பதில் என்ன சொல்றார் சித்திகாரர்னா, சாட்சா்காரோஹி விருத்திர்வா தது அபிவியக்த சைதன்யம் வா. ஆமா, நீ சிரவணம் மனனம் தியானம்னு சொல்றிய, அந்த தியானம் என்ன எதை நினைச்சுட்டு பேசுற? ரெண்டுக்கும் சம்பந்தம் சொல்லணும்னு விருத்தின்னு சொல்றியா, இல்ல விருத்தி அபிவியக்த சைதன்யம்னு சொல்றியா? ரெண்டுல ஒண்ணு சொல்லு, ரெண்டுக்கும் பதில் சொல்றேன். விருத்திரு சாட்சா்காரோஹி விருத்திர்வா தது அபிவியக்த சைதன்யம் வா. விருத்தியை வச்சுட்டு நீ சம்பந்தம் சொல்ல முடியாது ஒன்னாலேன்னு கேட்கறியா, இல்ல சைத்தன்யத்தை வச்சுன்னு கேட்கறியா? ஆத்யே விருத்தின்னு சொன்னால் அப்ப விருத்திக்கும் அந்த பிரம்மத்துக்கும் அத்தியாசம் தான் சம்பந்தம். ஆனா பிரம்மம் விருத்தியில அத்தியஸ்தம் நான் சொல்லல, விருத்தி பிரம்மத்துல அத்தியஸ்தமா. அந்த அஜ்ஞானம் அஜ்ஞேயமான பிரம்மத்துல அத்தியஸ்தம் சொன்னோமே, அந்த மாதிரி இந்த விருத்தி ரூப சாட்சா்காரமானது அதனுடைய விஷயமான பிரம்மத்துல அத்தியஸ்தமாக இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னா அத்தியாச சம்பந்தம் கரெக்டா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஞானத்துல அதனுடைய விஷயம் அத்தியஸ்தம் நான் சொல்லல. ஞானத்துக்கும் ஜேயத்துக்கும் நடுப்புற சம்பந்தம் சொன்னா அத்தியாச சம்பந்தம். அது அந்த விஷயமாவது தியானத்துல அத்தியஸ்தமாக இருக்கலாம், இல்லை அந்த ஞானமாவது அந்த விஷயத்துல அத்தியஸ்தமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு பொதுவா போடும். இங்க நீங்க விருத்தின்னு சொல்லிவிட்டே இல்லையா? இப்போ சாட்சா்காரத்தை விருத்தியை வச்சுட்டு பேசுறேன்னு, விருத்தியை வச்சுட்டு பேசினா விருத்திங்கிறது காரியம், இதுக்கு அதிஷ்டானம் பிரம்மம். ஆக பிரம்மத்துக்கும் விருத்திக்கும் என்ன சம்பந்தம்? அத்தியாச சம்பந்தம் வந்துவிட்டு. ஆத்யே சத்யாக பிரம்மணி அத்தியஸ்தத்வேன அஜ்ஞான அஜ்ஞேயோரிவ சம்பந்தோபவத்தே. அந்த அத்தியாச சம்பந்தம் அதுக்கு சொல்லலாம். அதையேவ சிரவணாதினாபி மானச கிரியாரூபேண ந சம்பந்தான் உபபத்தி. அந்த சிரவணம் மரணம் நிதித்தியாசனத்தோடு பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம்? அது இதுல அத்தியஸ்தம் சொல்ல முடியாது, பிரம்ம அத்தியஸ்தம் சொல்ல முடியாதுன்னு கேட்டேன். பிரம்ம அத்தியஸ்தம் சொல்ல வேண்டாம், இந்த சிரவண மனநாதிகள்லாம் பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அத்தியாசம் சொல்லலாம். அதை கிரியான்னு போட்டா மானச கிரியாரூபம்னு.
விவரணாச்சாரியருடைய மதத்துல அதெல்லாம் விஜயமா இருக்கு. அதெல்லாம் மானசமான ஒரு கிரியா. அது ஒரு கிரியாரூபமாக ஒத்துண்டு அதை அதுல விதி என்று சொல்றவா விவரணாச்சாரியா அவ பட்சத்துல. பாமதிகாரர்ல அவரை கேட்டா இது எல்லாமே தியானம்னு சொல்லுவார். சிரவணம் சப்தத்திலேருந்து வரக்கூடிய தியானம், மனநங்கிறது அதுக்கு மேல அனுமானம் பண்ண வர தியானம், நிதித்தியாசம் அது ஒரு தியானம் தான், தியான சந்ததி சொல்லிட்டு போவார். எப்படியா இருந்தாலும் இந்த தியானம் அந்த இதுலதான் அத்தியஸ்தம், விஷயமான பிரம்மத்துல அத்தியஸ்தமாக இருக்கு. அது ரெண்டுக்கும் மத்தியில சம்பந்தம், அத்தியாச சம்பந்தங்கிறதுல ஒரு மாறுதலும் இல்லை. द्वितीयेषु अभेदेन संबंधान उपयोगा संबंध अनुपपत्ति न दोषाः. அது விருத்தின்னு வச்சிருந்து விருத்திக்கும் அந்த பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுவேன்னு கேட்டா சம்பந்தம் சொல்லிட்டேன். ஒரு சமயம் விருத்தியபிவியஸ்த சைத்தன்யம்னு வச்சிருந்து அந்த சைத்தன்யத்துக்கும் அதனுடைய விஷயமான பிரம்மத்துக்கும் சம்பந்தம் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் இந்த கேள்வி முதல்ல தப்பு. ஏன்னா விருத்தியபிவியஸ்த சைத்தன்யமே தான் பிரம்மம். விருத்தியபிவியஸ்த சைத்தன்யத்துக்கு பிரம்ம விஷயம்னு கிடையாது. அந்த சைத்தன்யமும் பிரம்மமும் ஒன்னானதுனால பிரம்மம் சைதன்யத்துக்கு விஷயம் ஆகாது தீர்மானம். சைதன்ய அதனாலதான் பிரம்மத்துக்கு பலவியாப்தி கிடையாதுன்னு சொல்றான். விருத்தி வியாப்தி உண்டு, பலவியாப்தி கிடையாதுன்னு சொல்றா இல்லையா. பலம்னா சைதன்யம், விருத்தியால அபிவியப்தியாகக்கூடிய சைதன்யம். அந்த சைதன்யத்துக்கு விஷயம் சைதன்யத்தை காட்டிலும் வேறான இன்னொன்னாகத்தான் இருந்தாகணும். சைதன்யமே சைதன்யத்துக்கு விஷயமாகாது. பிரம்மம் ஸ்வயம் சைதன்ய ரூபமாக இருக்கிறதுனால விருத்திக்கு வேணும்னா விஷயமாகலாமே தவிர அந்த விருத்தியபிவியஸ்த சைதன்யத்துக்கு அது விஷயமே இல்லை. ஏன்னா அதுவேதான் அது. அதனால அபேதேனா விதியேது அபேதேனா விருத்தியபிவியஸ்த சைதன்யம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல பிரம்மமே தான் அது, அபின்னம். அதனால சம்பந்த அனுபயோகா. நாம ரெண்டு பதார்த்தமா இருந்தா தானே சம்பந்தம் சொல்லலாம். இங்க ரெண்டே இல்லையே, இங்க எங்க சம்பந்தம் சொல்றது? அதனால சம்பந்தாம் உபபத்தி ந தோஷாய. அங்க உனக்கு சம்பந்தம் சரியா வராதுன்னு கேட்டா இட்டாபத்தின்னு சொல்ல வேண்டியது, அங்க வராது சம்பந்தம். அதையேவ சரணசாட்சா்காரஸ்ய பிரம்மணி அத்தியஸ்தத்வாத் யதி தத் விஷயத்துவம் ததா கடசாட்சா்காரஸ்யாபி பிரம்மணி அத்தியஸ்தத்வாத் தத் விஷயத்வாபத்தி இது நிரஸ்தம். இது மேல இன்னும் சுத்ரோபதிரம் சொல்லுது. சின்ன சின்னதா ஏதாவது கேட்டுட்டே இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கேன். சொன்னா நீங்க கடைசியில சரம சாட்சா்காரம் ஏற்படுறது அகண்டாகார விருத்தி. இந்த அகண்டாகார விருத்திக்கும் அதுக்கு விஷயமான பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா இந்த விருத்தி அந்த பிரம்மத்துல அத்தியஸ்தம், பிரம்ம அதிஷ்டானம் விருத்தி அத்தியஸ்தம், இதான் அந்த சம்பந்தம் அப்படின்னு சொன்னேன். பிரம்மத்துல அத்தியஸ்தமாக இருக்கிறதுனாலே இந்த விருத்தி பிரம்ம விஷயகம் அப்படின்னு சொன்னால் நாம சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா வச்சிருந்தாரு. இந்த கடசாட்சா்காரம் இருக்கு, இதுவும் பிரம்மத்துல தானே அத்தியஸ்தம். சரம அகண்டாகார விருத்தி இருக்கு, அந்த விருத்தி ரூப சாட்சா்காரத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்மா, பிரம்மத்துல தான் அது அத்தியஸ்தம். நமக்கு கடசாட்சா்காரம் வருது ஒரு விருத்தி, இதுக்கு அதிஷ்டானம் என்னன்னா இதுவும் அதே பிரம்மம் தான். அதே பிரம்மத்துல தான் இந்த சாட்சா்காரமும் அத்தியஸ்தமாக இருக்கு. அப்படியானால் அந்த அகண்டாகார விருத்தி எப்படி பிரம்ம விஷயகமாக ஆகிறதோ அதே மாதிரி இந்த ஜட சாட்சா்காரமும் பிரம்ம விருத்தி விஷயகமாக ஏன் ஆகக்கூடாது? ஆகலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதையவ இதெல்லாம் சலம், அந்த ஜாதி மாதிரி இருக்குது, ஜாதி உத்தரம். ஆனா கேட்டு வச்சுட்டார். சரம சாட்சா்காரஸ்ய பிரம்மணி அத்தியஸ்தத்வாத் யதி தத் விஷயத்துவம் ததா கடசாட்சா்காரஸ்யாபி பிரம்மணி அத்தியஸ்தத்வாத் தத் விஷயத்வாபத்தி இது நிரஸ்தம். யார் சொன்னா? அதுல அத்தியஸ்தமா இருந்தால் அதுக்கு விஷயம் அது விஷயமாகணும்னு நான் ஒன்றும் சொல்லலை. விஷயமாக இருக்கும் பட்சத்துல ரெண்டுக்கும் மத்தியில அத்தியஸ்தமும் ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சொல்ற கடசாட்சா்காரஸ்ய கடாபிவ்யக்த சைதன்ய ரூபத்வே பிரம்மணி அனத்தியாசா விருத்தி ரூபத்வே தஸ்யாஹ பிரம்மணி அத்தியாசேபி ந அதிஷ்டானபூத பிரம்மணோ விஷயத்துவம் பிரம்ம விஷயதா பிரயோஜகஸ்ய அத்தியாச விசேஷஸ்ய தத்திர அபாவா. இங்க நான் விகல்பம் பண்றேன். கடசாட்சா்காரத்துக்கும் பிரம்மமே விஷயமாகட்டுமே அகண்டாகார விருத்திய போல அப்படின்னு நீ கேட்ட. நீ சாட்சா்காரம்னு என்ன நினைச்சுட்டு இருக்க? விருத்தி நீ சொல்றியா இல்ல சைதன்யம்னு சொல்றியா? கடசாட்சா்காரம்ங்கிறது என்ன?
घटाकार वृत्तिயில அபிவியக்தியான சைதன்யம்னு கடசாட்சா்காரத்துக்கு அர்த்தமா, இல்ல அந்த விற்த்தியையே கடசாட்சா்காரம்னு சொல்றோம். சைதன்யம்னு சொன்னால் அந்த சைதன்யத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒண்ணுதான். பிரம்மமும் சைத்தன்யமும் ஒண்ணுதான். அங்க ஒண்ணும் அத்தியாசம் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அது பிரம்ம விஷயகம் கூட இல்லை, விஷய பாவமும் கிடையாது. கடசாட்சா்காரத்தை கடாபிவியக்த சைத்தன்ய ரூபத்தே பிரம்மணி அனத்தியாசா. அங்க சம்பந்தம் அபேதேன சம்பந்தான ரூபத்தில் நதோஷாயன்னு சொன்ன மாதிரி அங்க நான் சம்பந்தம் சொல்ல வேண்டாம், அத்தியாசங்கள்லாம் சொல்ல வேண்டாம். அதை விற்பி ரூபம்னு சொன்னால் அப்ப நான் என்ன சொல்லணும், இந்த விற்பி பிரம்மத்துல அத்தியாசமாக இருக்கு, அத்தியஸ்தமா இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறார். சர்வ பிரபஞ்சமுக்கும் பிரம்ம அதிஷ்டானம்னு சொன்னா இந்த கடசாட்சா்காரத்துக்கு மாத்திரம் அதிஷ்டானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால அதுலதான் இதுவும் அத்தியஸ்தம். ஆனால் அந்த பிரம்மம் இதுக்கு விஷயமாக ஆகணுமானால் அதுக்கு என்ன ஒரு அத்தியாசம் வேணுமோ அந்த அத்தியாச விசேஷம் இல்லை. அத்தியாசங்கிறது நானா விதமான அத்தியாசங்கள் இருக்கு, ஒரே விதமான அத்தியாசம் இல்லை. பிரம்மத்தை விஷயமாக ஆக்கிறதுக்கு வேண்டிய அத்தியாசம் இங்கு இல்லை. கடசாட்சா்காரத்துக்கு அது கிடையாது. அதனால கடசாட்சா்காரத்தை பிரம்ம விஷயகம்னு சொல்ல முடியாது. சொல்றார் விற்பி ரூபத்வே தஸ்யாக பிரம்மணி அத்தியாசேதி. விற்பி ரூபமும் அந்த கடசாட்சா்காரம் சொல்லும் பட்சத்தில் அந்த கடசாட்சா்காரங்கிற விற்பி பிரம்மத்துல அத்தியஸ்தம் தான் இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தாலும் அதிஷ்டான பூத பிரம்மனும் விஷயத்துவம். அந்த கடசாட்சா்காரத்துக்கு அதிஷ்டானமாகும் பிரம்மம் விஷயம் ஆகாது. ஏன் ஆகாது? பிரம்ம விஷயதா பிரயோஜகத்திய அத்தியாச விசேஷத்தை தத்திர அபாவம். பிரம்மத்தை இந்த விற்த்திக்கு விஷயம்னு சொல்லணும்னு சொன்னால் அதற்கு எந்த ஒரு அத்தியாச விசேஷம் தேவையோ அந்த அத்தியாசம் இங்க இல்லை. இந்த விற்த்திக்கும் பிரம்மத்துக்கும் இல்லை. அத்தியாசங்கிறது பொதுவா இருக்கே தவிர அந்த அத்தியாச விசேஷம் இங்க இல்லாததுனாலே கடசாட்சா்காரத்துக்கு பிரம்மம் விஷயமாகாது. தத்திய பலபல கல்பித்வா. அப்படின்னா எந்த அத்தியாசம் அந்த பிரம்மத்தை விஷயமாக ஆக்கும்? எல்லா அத்தியாசமும் ஆக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப பிரம்மத்தை அந்த விற்த்திக்கு விஷயமாக்கணும்னு சொன்னா எப்பேற்பட்ட அத்தியாசம் வேணும்? அதுக்கு ஏதாவது தனியா லட்சணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது தனியா லட்சணங்கள்லாம் சொல்ல முடியாது. பிரம்மம் விஷயம் ஆகிறதா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் அதுதான் அந்த அத்தியாசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். பலபல கல்பித்வா. தப்பித்த பலபல கல்பித்வா. பலத்தை வச்சுட்டுத்தான் அந்த அத்தியாசத்துக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையான்னு பார்க்கிறோம். விற்த்திக்கு அந்த பிரம்மம் விஷயம் ஆச்சுன்னு சொன்னா அப்போ அங்க விசேஷமான அந்த அத்தியாசம் இருக்குன்னு அந்த அகண்ட சாட்சா்காரம் வரவே அதுக்கு பிரம்மம் விஷயம் ஆயிடுது. விற்த்திக்கு பிரம்மம் விஷயம் தானே. அந்த விற்த்திக்கு பிரம்மம் விஷயமாக இருக்கிறதுனாலே அங்க உள்ள அந்த அத்தியாசமானது விசேஷமான அத்தியாசம். அதனால பிரம்மம் அந்த விற்த்திக்கு விஷயமாக ஆகும்படியாக அந்த அத்தியாசம் பண்றதுன்னு சொல்லலாம். கடசாட்சா்காரத்துல பிரம்மம் விஷயம் இல்லைன்னு நீயே ஒத்துன்னு இருக்க. அப்படி இருக்கும்போது பிரம்மத்தை இந்த விற்த்திக்கு விஷயமாக்கக்கூடிய அந்த அத்தியாச விசேஷங்கிறது இங்க இல்லை. ஆக பலத்தை வச்சுட்டு தான் அந்த அத்தியாசம் எப்பேற்பட்ட அத்தியாசம், எந்த அத்தியாசம் எங்க வருங்கிறத நம்ம கல்பனை பண்ணி நகி சரமவிருத்தௌ பிரம்மாகாரத்தாவது அत्रापि தா அனுபூயத்தை. அனுபவத்தை பாருங்க. அந்த அகண்டாகார விற்பி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா பிரம்ம விஷயம் அப்படின்னு அனுபவத்துல தெரியறதா. அதை போல இந்த கடாகார விற்பி என்ன விஷயம்னு கேட்டா பிரம்ம விஷயம்னு தெரியறதா, கடம் விஷயம் தான் தெரியுறது இல்லை. அதனால அனுபவத்தை வச்சுட்டு நீங்க அந்த பிரம்மத்துல அத்தியாசம் இருக்கு அதனால பிரம்ம விஷயம்னு சொல்ல முடியாது. அனுபூயத்தை. ஆனா இங்க எல்லாம் கூட அந்த சுரேஸ்வராச்சாரியர் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அங்க கடாகார விற்த்தியா இருந்தாலும் சரி, என்ன ஆகார விற்த்தியா இருந்தாலும் சரி, அங்க அந்த விற்த்தியை நீங்க பிரமாத்மகமாக சொல்லணும்னு சொன்னால் பிரம்மம் விஷயமா இருக்கிறதுனால தான் அந்த விற்பி பிரமா. இல்லாட்டா அதை பிரமாணம் சொல்றதுக்கு யோக்கியத்தையே அது கிடையாது. அதோனுபவ ஏவைகா விஷய அஜ்ஞாத லட்சண அக்ஷாதீனாம் ஸ்வதசித்தா ஏஷாம் பிரமாணதா தத்திர ஏஷாம் எத்திர தேஷாம் பிரமாணதா அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியர். அதாவது இந்த விருத்திய
பிரமா, அதாவது தெரியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானம் பிரமா, பிரமாண ஞானம். தெரியாத விஷயம் எதுவோ அதை தெரிவிக்கக்கூடிய ஞானத்தை தான் பிரமாணம் சொல்லலாம். தெரியாதது மாத்திரம் இல்லை, அஜ்ஞானம் அபாதிதம் ரெண்டா இருக்கணும் இல்லையா? ரெண்டு விசேஷம் அதுக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த விருத்தி என்னத்தை தெரியாதத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டா, அனுபவம்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யத்தை வச்சுதான் இந்த பிரமாணம்னு சொல்லியாகும். சைத்தன்யம் ஒண்ணுதான் அஜ்ஞாதமாகவும் இருக்கு, அஜ்ஞான விஷயமாக, அதே சமயத்துல அபாதிதமாகவும் இருக்கு. ஆக அந்த சைத்தன்யம் விஷயமாக இருக்கிறத கண்டுதான் இந்த சக்ஷுராதி பிரமாணத்தால வரக்கூடிய விருத்திய பிரமாணே சொல்லலாம். கட்டம் இதெல்லாம் விஷயமா இருக்கேன்னு வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் பாதிதம். இது அஜ்ஞாதமும் இல்லை, அபாதிதமும் இல்லை, ரெண்டும் இல்லை. இது தெரியறதேங்கிறதுக்காக இந்த ஞானத்தை பிரமாணம் சொல்ல முடியாது. இதுக்கு அதிஷ்டானமான சைதன்யம் விஷயமாகிறதுங்கிறத கொண்டுதான் அந்த ஞானத்தை பிரமாணம் சொல்லணும்னு சுரேஸ்வராச்சாரியர் சொல்லிட்டார் ஏற்கனவே. அந்த விதத்துல பார்த்தாலும் இந்த கேள்வி சரியா வருமான நம்ம திருப்பி சண்டை வரும். அந்த அகண்டாகார வர்த்திக்கும் கடாகார வர்த்திக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த சித்தாந்தத்துல விதத்துல நிறைய இதை பத்தி பேசுவார். அயல்கடா அப்படிங்கிற ஞானத்தினால அதுக்கும் பிரம்ம விஷயம் தானே, ஏன் ராட்சாச்சாரம் வந்தது, பிரம்மராட்சாச்சாரம்னு அதை சொல்லக்கூடாது, அதனால ஏன் அஜ்ஞான நிவர்த்தி வரக்கூடாதுன்னு பிடிச்ச விசாரங்கள் எல்லாம் பண்ணிட்டா. விஷயம் அதுல ஜாஸ்தி இல்லை, ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். அகண்டாகார விருத்தியில பல சமாதானங்கள்ல இது ஒரு சமாதானம். அகண்டாகார விருத்தியில பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே விஷயம் இல்லை, வேற ஒண்ணுமே தெரியல, அதனால்தான் அது அகண்டாகாரமா இருக்கு. ஆனால் கடாகார விருத்தியில பிரம்மம் விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனால் கடமும் சேர்ந்து தெரியுறதே, பல சமாச்சாரங்கள் சேர்ந்து தெரிஞ்சுட்டு இருக்கே. அவர் என்ன சொன்னார் சித்திகாரர் ஏற்கனவே, அஜ்ஞானமோ அஜ்ஞானத்தினுடைய காரியமோ அந்த விருத்தியில விஷயமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்பேற்பட்ட விருத்தி அஜ்ஞானத்தை போக்காது, சமான விஷயத்துவம் போச்சு. அஜ்ஞான தற்காரிய அபிஷேக ஞானத்தைவ அஜ்ஞான தற்காரிய நிவர்த்தகத்வா. இப்போ கடாகார விருத்தியில பிரம்மம் விஷயம் ஆகலன்னு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் முறை இல்லை. எல்லாத்துலயும் பிரம்மம் விஷயம்தான் ஒத்துக்கிறேன். பிரம்மத்துல அத்தியஸ்தமா இருக்கு பிரம்ம விஷயம், கடாகார விருத்தியில பிரம்மம் விஷயம் ஒத்துக்கிறேன். அப்ப ஏன் அதுலேருந்து உனக்கு மோட்சம் வரலன்னு கேட்கக்கூடாது. ஏன்? கடமும் சேர்ந்து இருக்கே, கடமும் சேர்ந்து தெரிஞ்சுட்டு இருக்கே, அது அஜ்ஞான காரியமாச்சே. அதனால அஜ்ஞான காரியமான வஸ்து அதுல தெரியறதுனால இந்த தியானம் உபயோகம் இல்லை, அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படி சொல்லி கூட தப்பிச்சுக்கலாம். நிறைய அதுவும் யதார்த்தமான சமாதானம். இவர் தான் சொல்லிக் கொடுத்த சித்திகாரர் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த சமாதானம் தான். இச்சேஷ்யமான யோஸ்து தியானத்வாரகா ஏவ சம்பந்தா இது ந பிருதக் சம்பந்தாபேட்சா. அந்த லிஸ்ட்ல இச்சா இஷ்யமானம் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு ஒரு இதை கேட்டுட்டார். இச்சா இச்சைக்கு விஷயம், அது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? தனியான ஒரு சம்பந்தம் சொல்லலாம். அதே போல ஞானஜேய சம்பந்தம் இருக்கட்டும் திருஷ்டாந்தம் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் தனியாக ஒரு சம்பந்தமே கிடையாது. எந்த விஷயத்துல இவனுக்கு இச்சை வரும்? இவனுக்கு தெரியாத விஷயத்துல இச்சை வருமோ? எந்த விஷயத்த இவன் தெரிஞ்சிருந்தானோ அதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயத்துல தான் இவனுக்கு இச்சை வரும். ஒரு வஸ்து இருக்கிறத பற்றியே தெரியாது, சத்தையே தெரியாது அப்படின்னு சொன்னால் அதுல ஆசை வர முடியாது. அங்க இருக்கு, அதை அடையணும்னு தெரிஞ்சாதான் அதுல ஆசையே வரும். அப்போ இச்சைக்கும் இச்சாவுடைய விஷயத்துக்கும் சம்பந்தத்தை அன்வேஷனம் பண்றதுக்கு முன்னாடி அந்த தியானத்துக்கும் அந்த அந்த விஷயம் எப்படி எப்படி விஷயமாச்சு, தியானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை நிரூபணம் பண்ண வேண்டியிருக்கு. அதை நிரூபணம் பண்ணினால் இச்சைக்கு தனியாக நிரூபணம் பண்ண வேண்டியது. தியானத்துக்கு விஷயமாக இருக்கு, அது அந்த ஞானம் இச்சையை உண்டு பண்றது அப்படின்னு சொன்னா தியானத்தை துவாரமாக கொண்ட சம்பந்தம் இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் உண்டாகிறது. இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அந்த ஜடத்துவ நிருப்தியில இந்த விஷயம் நிரூபணம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜதத்தை பார்த்தான், உடனே ஆசை வருது. இப்ப ரஜத ஆசை கிளம்பிடுது இல்லையா? ரஜதத்தை பார்த்தான், ஆசை வந்ததுன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னு முதல்ல பார்க்கணும்.
இப்போ கண்ணாலேயோ நாளையோ ஏதோ பாடுறாங்க. பொய் ரஜதம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிஜமான ரஜத்தை அவன் பார்த்து ஆசைப்படுறான். நிஜமான ரஜதத்தை இவன் கண்ணால பார்த்தான். முதல்ல இவனுக்கு சக்கு பிரமாணத்தினாலே தியானம் வந்தது. அந்த தியானத்துக்கும் ரஜதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னா இப்பதான் அத்தியாச சம்பந்தம் சொல்லிட்டே இருக்கோம். இதுக்கு அப்புறம் இந்த ரஜத தியானம் இருக்கு. இப்ப இது சம்பந்தம் இருக்கிறதுனால ரஜத தியானம், இந்த ரஜத தியானம் அவனுக்கு இச்சையை உண்டு பண்ணினது. இப்ப இச்சைக்கும் அந்த ரஜத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். ரஜத தியானத்தினால வந்த இச்சை, அதுதான் சம்பந்தம். இச்சைக்கும் அந்த ஆசைக்கும் ரஜதத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா ஸ்வவிஷயக தியான ஜன்யத்துவம் சம்பந்தா அப்படின்னு. ரஜதத்தை தெரிஞ்சின்றதுனால வரக்கூடிய இச்சை ரஜத விஷயகமான இச்சை. ரஜதத்தை பார்த்தால் வரக்கூடிய இச்சை வேற எதுலையும் இச்சை வர முடியாது இல்லையா? எதை பார்த்தானோ அந்த வஸ்துவில தான், எதை தெரிந்து கொண்டானோ அந்த வஸ்துவில தான் அவனுக்கு ஆசை வர முடியும். அப்ப அந்த ஆசைக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா தத்விஷயக ஞான ஜன்யத்துவம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப என்னாச்சு, இது ஒரு தனி சம்பந்தமே இல்லை. அந்த ஞானத்தை கொண்டு ஞானத்வாரா வரக்கூடிய சம்பந்தம் இது. தத்விஷயக ஞான ஜன்யத்துவம் இச்சாயா தஸ்ய சம்பந்தா. ஆக இது ஒண்ணு தனி சம்பந்தம் இல்லை. நீ சொல்றதுக்கு அதை சொல்ற. இச்சேஷ்யமான யோஸ்து ஞானத்வாரகா ஏவ சம்பந்தா இது ந பிருதக் சம்பந்த அபேட்சா. நச்ச ஞானே சன்னிகர்ஷாதீனஸ்ய இவ ஸ்மிருதௌ அனுபவாதீனஸ்ய இவ இச்சாயாம் ஞானாதீனஸ்ய விஷய சம்பந்தஸ்ய அனுபவா சன்னிகர்ஷாதிभ्यो भिन्न इव ஞானாத் भिन्न एव சம்பந்தோ வக்தவ்யः இது வாக்கியம். இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் தனியாக ஒரு சம்பந்தமே இல்லை. அந்த விஷய ஞானத்தினால உண்டாயிருக்குங்கிறது தான் அந்த விஷயத்துக்கும் இச்சைக்கும் சம்பந்தம்னு சொன்னே. இப்படி சொல்லப்படாது. அந்த இடத்துல தனியாகவே ஒரு சம்பந்தம் நமக்கு தெரிகிறது. நான் 2 உதாரணம் சொல்றேன். அந்த இடத்துல எப்படியோ அதே மாதிரி இச்சா விஷயமான ஸ்தலத்திலையும் வச்சுக்கணும். என்ன 2 உதாரணம் பாருங்க. இந்த தியானம், ரஜத தியானம் வந்தது இல்லையா? ரஜத தியானம் எப்படி வந்தது? ரஜத இந்திரிய சன்னிகர்ஷத்தினால் என்னுடைய சக்ஷுர் இந்திரியத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டது. அதனால அந்த தியானம் ஏற்பட்டது. இப்ப இங்க பாருங்க, அந்த தியானத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் ரஜத சன்னிகர்ஷ ஜன்யத்துவங்கிற சம்பந்தம் நீ சொல்லுவியோ? இல்லை. தனியாவே ஒரு சம்பந்தம் சொல்லப்பாடு. ரஜத இந்திரிய சன்னிகர்ஷ ஜன்யத்துவம் அப்படிங்கிற சம்பந்தத்தை விட்டுட்டு, ரஜத இந்திரிய சன்னிகர்ஷங்கிறது ரஜதத்துக்கும் கண்ணுக்கும் உள்ள சன்னிகர்ஷம் சம்பந்தம் இருக்கு. ரஜதத்தோடு சம்பந்தப்பட்ட இந்திரியத்தினால உண்டாகி இருக்கிறது தான் அந்த ஞானத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் சம்பந்தம்னு சொல்லாமல் தனியாவே அந்த ஞானத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அத்தியாச சம்பந்தம் ஒண்ணு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா என்னாச்சு? ஏன் அப்படி சொன்னேன்? அனுபவம். ரஜதத்துக்கும் இந்திரியத்துக்கும் உள்ள சன்னிகர்ஷம் நமக்கு தெரியாது. ஆனா தியானத்துக்கும் ரஜதத்துக்கும் உள்ள சம்பந்தம் தெரிகிறது. அதனால அந்த சன்னிகர்ஷத்தை இதுக்கு சம்பந்தமாக சொல்ல முடியாது, தனியா சொல்லணும். அனுபவம். இதே மாதிரி மரணம் இருக்கு. ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்துல அனுபவம் ஏற்பட்டது. அப்புறம் ஒரு காலத்துல ஏற்கனவே அனுபவித்த விஷயத்துக்கு ஸ்மரணம் ஏற்படுறது. இந்த ஸ்மரணத்துக்கும் ஏற்கனவே அனுபவித்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்வவிஷயக அனுபவ ஜன்யத்துவம் அப்படிங்கிற சம்பந்தம் சொல்லக்கூடாது. இந்த ஸ்மரணத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் நேரடியாகவே விஷயசாகம் உண்டு. ஏற்கனவே பார்த்த விஷயத்தை இப்ப நான் ஸ்மரிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய இந்த ஸ்மரணத்துக்கும் ஏற்கனவே பார்த்த அந்த வஸ்துவுக்கும் நேரடியான ஒரு விஷயசாக சம்பந்தம் உண்டு. நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா இந்த இடத்துல கூட ஸ்வவிஷயக அனுபவ ஜன்யத்துவங்கிற சம்பந்தத்தை சொல்லிடலாம். இப்ப இதுக்காக நேரடியான சம்பந்தம் சொல்லலாம், அனுபவம். அதனால இங்க ஒரு தனி சம்பந்தத்தை சொல்றோம். இதே மாதிரி இச்சாவுக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் தனியாகவே ஒரு சம்பந்தம் சொல்லலாம். ஸ்வவிஷயக தியான ஜன்யத்துவம்னு தியானத்வாரகமான சம்பந்தத்தை சொல்லக்கூடாது. இந்த சத்வாரக சம்பந்தம், சாட்சாத் சம்பந்தம், சாட்சாத் பரம்பரா சம்பந்தம்ங்கிறத மனசுல வச்சிருந்தோம்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியும். ராமருக்கும் ஜனகருக்கும் நேர் சம்பந்தம் இல்லை.
சீதையை கொண்டு சம்பந்தம் இல்லையா? ராமருக்கும் சீதைக்கும் சம்பந்தம் இருக்கு, சீதைக்கும் ஜனகருக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால ராமருக்கும் ஜனகருக்கும் சம்பந்தம். என்ன சம்பந்தம்னா ஸ்வசம்பந்தி சீதா சம்பந்தித்துவம் அப்படின்னு தானே, தன்னோட சம்பந்தப்பட்ட சீதையோடு சம்பந்தப்பட்டிருக்கு இந்த சம்பந்தம். நான் வரும் சம்பந்தமே சும்மா சொல்லியிருக்காச்சு. இது பரம்பரா சம்பந்தம், நேர சம்பந்தம் இல்லை. சரியா? ராமருக்கும் ஜனகருக்கும் நேர சம்பந்தம், சீதைக்கும் ராமருக்கும் நேர சம்பந்தம், சீதைக்கும் ஜனகருக்கும் நேர சம்பந்தம். ரெண்டு இடத்துலையும் சம்பந்தப்பட்ட நடுப்புற ஒண்ணு இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? அந்த ரெண்டு கோடியிலையும் இருக்கக்கூடிய ரெண்டை சம்பந்தப்படுத்திடும், சேர்த்து விட்டுரும். இது பரம்பரா சம்பந்தம். இப்ப சொல்ற இடத்துல அப்படிதான் இந்த ரஜதத்துக்கும் என்னுடைய இந்திரியத்துக்கும் சம்பந்தம். சரியா? அந்த இந்திரியத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்திரியத்தினாலதான் எனக்கு தியானம் வந்திருக்கு, ரஜத பிரத்யக்ஷம் வந்திருக்கு. அப்படியானால் இந்த இந்திரியமானது அந்த ரஜதத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த தியானத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா? இந்த இந்திரியத்தை நடுப்புற வச்சுட்டு நான் சம்பந்தம் சொல்லிடுவேன் தியானத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் சொல்லலாம். இதே மாதிரி இச்சைக்கும் விஷயத்துக்கும் நீங்க சம்பந்தம் சொன்னல, அதை வச்சுட்டுதான் இந்த ஐடியா கிடைக்கிறது. இப்போ இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொன்ன சம்பந்தம் என்ன, சித்திகாரர் சொன்ன சம்பந்தம் என்னன்னு கேட்டா, முதல்ல ரஜத ஜானம் வந்தது. ரஜத ஜானம் இருக்கே, அதனாலதான் ரஜத இச்சையே வந்தது. சரியா? அப்ப ரஜதத்துக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, தியானத்துக்கும் இச்சைக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த இச்சை அந்த ஞானத்தினால்தான் இந்த இச்சையை வந்தது இல்லையா? அதனால தியானத்துக்கும் இச்சைக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த தியானம் ரஜதத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கு, இச்சையோடும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த இச்சைக்கும் ரஜதத்துக்கும் சம்பந்தம் வந்தது. அதாவது ஸ்வஜான ஜன்யத்துவம் சம்பந்தா, பரம்பரா சம்பந்தம். இப்படி சொல்ல போனா ஆபத்து என்னன்னா, ஏற்கனவே பார்த்ததை இப்ப நினைச்சு பார்க்கிறேன், அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு வரக்கூடிய ஸ்மரணத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் சம்பந்தம் சொல்லலாம், ஆனா சத்வாரக சம்பந்தம் சொல்லலாம். அந்த விஷயம் ஏற்கனவே நான் அனுபவிச்சிருக்கேன், அந்த அனுபவத்தினால்தான் இன்னைக்கு ஸ்மரணம் வருது இன்னைக்கு. அப்ப என்னாச்சு? அந்த அனுபவமே அது ரெண்டுக்கும் மத்தியில இருந்து சம்பந்தமாக அமையலாம். விஷயத்த அனுபவ ஜன்யத்துவம் சம்பந்தா இப்படி சொல்லலாமே. ஆனா அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா ஸ்மரணத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் நேரடியான சம்பந்தம் நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்கிறது நம்ம ஏன் பரம்பரா சம்பந்தத்துக்கு போனோம் இல்லையா? ராமருக்கும் தசரதருக்கும் நேரடியாக சம்பந்தம் ஒண்ணு இருக்கும் போது ராமருடைய பத்னியுடைய ஸ்வகிரர்னு சொல்லி சம்பந்தம் சொல்லுவாங்க, தேவையில்லையே. ராமருக்கும் தசரதருக்கும் என்ன சம்பந்தம்னா அவருடைய பாரியருடைய சுசுரர் அப்படின்னா சம்பந்தம் சொல்றது. நேர சம்பந்தம் இருக்கிறத இந்த பரம்பரா சம்பந்தத்துக்கு போக வேண்டியது இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னு நியாயாமத்துக்காரர் கேட்கிறார். கேட்கறது நியாயமா தான் இங்க தெரியுது. சொல்றார், ஞானே சன்னிகிருஷாதீனஸ்ய இவ ஸ்மிருதௌ அனுபவாதீனஸ்ய இவ இச்சாயாம் ஞானாதீனஸ்ய விஷய சம்பந்தஸ்ய அனுபவா சன்னிகர்ஷாதிभ्यः भिन्नः इव ஞானாத் भिन्नः एव சம்பந்தோ வக்தவ்யः இது நஜவாக்கியம். இச்சைக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் தனியாகவே ஒரு சம்பந்தம் சொல்லியாகும் அப்படின்னு அது சொல்றார். சம்பந்தானுபவத்திய ஞானத்வாரக சம்பந்தேனாபி உபபத்தேஹே அதிரிக்த சம்பந்த கல்பனே மானாபாவா. தனியாக சம்பந்தம் சொல்லணும்னு சொன்னா இருக்கிற சம்பந்தம் அங்க உபயோகம் இல்லைன்னு சொன்னாதான் சொல்லலாம். இருக்கிற சம்பந்தம் யோக்கியமாக இல்லை, அதனாலதான் புதுசாவே நேர சம்பந்தம் சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். இங்க அப்படி இல்லை. அந்த தியானத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கே, அந்த தியானத்வாரக சம்பந்தமே இச்சைக்கு சொல்லலாம். நீ சொன்ன ரெண்டு திருஷ்டாந்தத்துல தியானத்வாரகமாக சொல்ல முடியாது. ஏன்னா தியானத்துல ரஜகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, ரஜகத்தோடு சம்பந்தப்பட்ட கண்ணால அது தெரியுது அப்படிங்கிற சம்பந்தம் சொல்லக்கூடாது. ஏன்? அந்த சம்பந்தம் தெரிய முடியாது. இந்திரியத்துக்கும் அந்த ரஜகத்துக்கும் உள்ள சம்பந்தம் அத்தீந்திரியம், யாருக்குமே தெரியாது. அதனால அந்த சம்பந்தம் அங்க சொல்ல முடியாது. ஆனா தியானத்துக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம், விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் தெரியக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த சம்பந்தத்தை ஒத்துட்டோம்னா அந்த ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு தியானத்திலேருந்து உண்டாகக்கூடிய மற்ற இச்சாதிகளோடு அந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்திடலாம். அதனால அதுக்கு தனியாக ஒரு சம்பந்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தானுபவத்திய ஞானத்வாரக சம்பந்தேன அபி உபபத்தேஹே அதிரிக்த சம்பந்த கல்பனை மானாபாவா.
தியானாதீன சம்பந்தாந்தரஸ்ய அனனுபவா. அங்க புதுசா ஒரு சம்பந்தம் வந்ததாக நமக்கு ஒன்றும் தெரியல. சம்பந்தாந்தரம், இது வேற சம்பந்தம்னு நமக்கு ஒன்றும் அனுபவத்துல தெரியல. தியானேது இந்திரிய சன்னிகர்ஷாதினா ந சம்பந்தானுபவோபபத்தி. இந்திரிய சன்னிகர்ஷாதீனாம் அதீந்திரியத்வேன தேஷாம் அனுமித்யாதினா உபஸ்திதி வினா ஏவ கடஜானம் இத்தியாதி சம்பந்தானுபவா. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதாவது இந்திரியத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை வச்சுட்டு தியானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் சொல்லலாமே, இந்த தியானமும் இந்திரியத்தால உண்டானதுதானேன்னு நீ கேட்கக்கூடாது. ஏன்னா விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் உள்ள சம்பந்தம் அறியப்படுற விஷயமே இல்லை. அது அதீந்திரிய பதார்த்தம், யாருக்குமே தெரியாது. இங்கேயோ சம்பந்தம் தெரியுது, அனுமானம் பண்ணி அப்புறமா அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறாங்கிறது இல்லை. அதனால அங்க தனியாகத்தான் தியானத்துக்கும் ஜேயத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும். மிருதௌ து அனுபவாதீன சம்பந்தஸ்ய சங்கா ஏவ நாஸ்தி அனுபவஸ்ய ததானீம் அசத்வா. இந்த ஸ்மிருதியில தனியாதான் சம்பந்தம் சொல்லணும். ஏன்னா அனுபவமே இல்லையே. இப்போ அனுபவம் எப்பவோ வந்துட்டு போயிடுது, சம்ஸ்காரம் தான் இருக்கு. அந்த சம்ஸ்காரமும் அதீந்திரியம். எப்படி இந்திரிய சன்னிகர்ஷம் அதீந்திரியமோ அது போல சம்ஸ்காரம் அதீந்திரியமானதுனால சம்ஸ்காரத்தை துவாரமாக கொண்ட சம்பந்தம் இப்ப பிரத்யட்சமா எப்படி தெரிய முடியும்? இந்திரிய சன்னிகர்ஷம் மாதிரி அது ஆயிடுச்சு, அனுபவமும் போயிடுச்சு. அதனால அங்க தனியாதான் சம்பந்தம் சொல்லி ஆகணும். உபயோரத்தை தியானத்துவேன துல்லியவதேவ சம்பந்த சம்பவாச்ச. இன்னும் அந்த அனுபவமும் தியானம் தான், இப்ப வரக்கூடிய ஸ்மரணமும் தியானம் தான். அப்ப அனுபவத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு விஷய பாவ சம்பந்தம் நேரடியாக சொல்றோமோ அதே மாதிரி இந்த ஸ்மரணத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சொல்லலாமே. எதுக்காக அனுபவ துவாரகமாக சத்வாரிக சம்பந்தம் சொல்லணும்? அது தேவையில்லை.